ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள், உலக கலை தினம், தேசிய திருநங்கைகள் தினம், ஆபிரகாம் லிங்கன் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 10 மணி 7 நிமிடங்கள் வரை துவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:48 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம். கரணம் இன்று காலை 10 மணி 7 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு இரவு 11 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயில் போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து செவ்வரளி மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய செவ்வாய் பகவானை வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன் உச்சம், ரிஷபராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்ம ராசியில் சூரிய பகவான். சொல்லுன்னு கோபம் வரும், சரியா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அதே சமயம் நீங்கள் அப்படியே உங்கள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும், அந்த அளவுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க, சரியா? அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இது ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கை. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகை ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். ஜென்மராசியில் குரு பகவான். ஜென்மராசியில் குரு பகவான் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுக்குறார். ஆனால் அந்த குழப்பங்களுக்கு ஒரு விடையும் கொடுக்குறார் தனது பார்வையால்.
இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுப்பார். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் திறம்பட செயலாற்றி வெற்றிகளை ஈட்டுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க மெடிதுவம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதேமாதிரி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல சூரிய பகவான், 10ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள். ஸோ இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஒரு திட்டமெல்லாம் போடுவீங்க. அதுமாரி ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவா புதிய முதலீடை போட்டு எப்படி கொஞ்சம் பெருசாக பண்ணலாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அதுமாரி இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக சில ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று கேள்விப்படுவோம் அளவுக்கு அருமையாக வந்து சேரும். தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தான் வாட்ஸ்அப்லேயே வீடியோ காலிங். ஸோ இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக ஒரு முன்னேற்றம் காணுவாங்க. தொழில் வியாபாரம், அதாவது இன்றைக்கி இந்த கலைத்துறை நண்பர்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க, சும்மா அதிருதில்ல. ஏன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரிய பகவான். 10ல் சூரியன் இருந்தாலே விசேஷம். இன்றைக்கி அரசாங்க வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு உயர்வுகள் தேடி வரும். அதேமாரி அரசாங்க வேலை தேடிட்டு பாருங்க, அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் டக்குன்னு. அதேமாரி அரசாங்கத்துறையில் உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணுமா, இன்றைக்கி நடந்துடும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ பரபரப்பாக இருக்கும், அதுக்கு உண்டான உயர்வுகள். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு. அதேபோல் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கும் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல சூரிய பகவான். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம். இன்றைக்கி தந்தையார் முழு சப்போர்ட். சாதாரண சிம்மராசி அன்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருக்க மாட்டான்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தந்தையார் வழியை உதவி செய்வார். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையான முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருநாளாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதொருமை கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா நேற்றைய விட இன்றைக்கி சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நேற்று சந்தோஷமாக இருந்தேன், இன்றைக்கி அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கால். ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்ப சலனுக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஆனால் அதே சமயம் 9ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ அடிக்கிற அடியில் சும்மா அம்மியும் நகருதில்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். இன்றைக்கி அதேமாரி சில இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில், அதாவது மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் உருவாகும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற உயர்வுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. இன்றைக்கி சந்தோஷமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான். இன்றைக்கி உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னடா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தால் குழப்பமாக இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி அற்புதமான ஒரு திருநாள். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். என்ன, அந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். சிலருக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதிக அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல தான் சந்திர பகவான். இன்றைக்கும் அதே தான், சரியா? இன்றைக்கி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு செலவுகள் அற்புதமாக வந்து சேரும். சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். அதேபோல் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் சில அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதம் அற்புதம். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு
குழந்தைகள் நலனுக்காகவே சில முக்கிய திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொது பொலிவோடு திகழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் இருந்து வந்த கவலைகள் அருமையாக குறையும் நாள். ஏன்னா இன்றைக்கும் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். தந்தையார் ஆதரவாக இருப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைச்சிடும். காலையில் போனோடனே உடனே கட்டுறாதீங்க, சரியா? கொஞ்சம் நேரம் கழிச்சு கேளுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு எதாவது பெர்மிஷன் இல்லைன்னா அட்வான்ஸ் எதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே நான் சொல்லுவேன் கவனமாக தான் இருக்கணும், சரியா? நேற்றுக்கும் இருந்தது இன்றைக்கி அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தானே, சொல்லுங்க. அப்போ ஆனால் இந்த சமாளிக்கிற ஒரு சிச்சுவேஷன் எப்படி கிடைக்குன்னா 2ஆம் இடத்தில் சூரிய பகவான். ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த வங்கி பணிகளில் கேஷியர் வேலை பார்க்குறா பாருங்க, அவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கவனத்தெல்லாம் சிதறவிடப்படாது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.